I welcome you to learn English. Does அப்புறம் has அதே மாதிரி do have இந்த ரெண்டுமே அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு. இந்த வீடியோ பார்த்த பிறகு இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ரூல் உங்களுக்கு நல்ல மனப்பாடமாயிரும். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் இதில் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க. நான் 3 சென்டென்சஸ் கொடுத்துருவேன். அந்த 3 சென்டென்சஸில் blanks இருக்கும். அதில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஹேஸ் வருமா, ஹேவ் வருமா, அதே மாதிரி டஸ் வருமா, டூ வருமா, இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ், கிராமர் ரூல்ஸை பார்க்கலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். டஸ் அப்புறம் ஹேஸ் இந்த ரெண்டு வார்த்தைகளும் ஒருமை, அதாவது சிங்குலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு வார்த்தைகளும் எஸ் அப்படிங்கிற லெட்டரில் முடியுதா, அப்போ சிங்குலர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட் மாதிரி. டூ அப்புறம் ஹேவ் இந்த ரெண்டுமே ப்ளூரல், பன்மைக்கு உண்டான வார்த்தைகள். ஹீ, ஷீ, இட் இது எல்லாமே ஒருமை, அதாவது சிங்குலர். சிங்குலர் நவுன்ஸ் வந்தாலும் ஹேஸ் தான் வரும், டஸ் தான் வரும். பெயர் சொற்கள், நவுன் அப்படின்னா பெயர் சொற்கள். அதே மாதிரி பன்மையில் பாருங்கள், வி, யூ, தே இது எல்லாமே பன்மை. வீனா நாங்கள், யூனா நீங்கள், தே அவர்கள், இது பன்மை. ப்ளூரல் நவுன்ஸ் வந்தாலும் ஹேவ் வரும், டூ வரும். இந்த ஐ மட்டும் எக்ஸம்ஷன். ஓகே, ஐ அப்படின்னா நான் சிங்குலர், இருந்தாலும் பன்மையோடு சேர்ந்துக்கிறோம். இன்னொரு ரூல் பாருங்கள், ஹேஸ் அப்புறம் ஹேவ் இது வந்துச்சுன்னா இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் என்னது? வேர்போட மூணாவது ஃபார்ம் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். முதல் ஃபார்ம் என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ். சி அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள், அது ப்ரெசன்ட் டென்ஸ். ரெண்டாவது ஃபார்ம் சா, பாஸ்ட் டென்ஸ். மூணாவது ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், சீன். இது டிக்ஷனரியில் கொடுத்துருப்பாங்க. ஒரு வேர்ப் நீங்கள் லேர்ன் பண்ணுறப்ப அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த ஹேஸ், ஹேவ் வந்துச்சுனாலே அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். இப்போ இந்த கொஸ்டின்ஸை ஃபில் பண்ணுங்கள். இதில் blanks கொடுத்துருக்கேன். ப்ராக்கெட்டில் எந்த வார்த்தைகள் வரும் அப்படிங்கிறதுக்கு 2 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். ஈஸியான வார்த்தைகள் தான் நான் கொடுத்துருக்கேன், ஈஸியாக உங்களுக்கு புரியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த புக் இது சிங்குலர். ஸோ சிங்குலர் இருந்துச்சுன்னா ஹேஸ் தான் வரும். த புக் ஹேஸ் கிவன் ஆல் த டீட்டெயில்ஸ். இந்த புக் எல்லா விவரங்களையும் கொடுத்திருக்கிறது. எ ஸ்மால் பாய் இதுவும் சிங்குலர் தான், ஒருமை. எ ஸ்மால் பாய் டஸ் நாட் நோ ஹவு டு டிரைவ் அ கார். ஒரு சின்ன பையனுக்கு கார் எப்படி ஓட்டணும்னு தெரியாது. வி ஹாவ் டேக்கன் இனஃப் ட்ரெஸ். நாங்கள் போதுமான அளவு ட்ரெஸ் எடுத்துக்கொண்டோம். வி ஹாவ் டேக்கன். ஸோ இந்த ஹாவ், ஹேஸ் அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். ஸோ டேக் வரக்கூடாது, அதே மாதிரி டுக் வரக்கூடாது, டேக்கன் தான் வரணும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ரெஸ்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த சேனல் வீடியோஸ் பார்த்து இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுங்கள். பொறுமையாக ரீட் பண்ணி பாருங்கள். சிம்பிளான வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களால் ஈஸியாக கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள், அப்போ இது பன்மை, ப்ளூரல். ஹாவ் தான் வரணும். த ப்ராப்ளம்ஸ் ஹாவ் பீன் சால்வ்டு. பிரச்சனைகள் தீர்வடைந்து விட்டன, அதாவது சால்வ் ஆயிடுச்சு. ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆயிடுச்சு. த ப்ராப்ளம்ஸ் ஹாவ் பீன் சால்வ்டு, சால்வ் செய்யப்பட்டது. த கிங்ஸ், கிங்ஸ் அப்படிங்கிறது அரசர்கள், அப்போ பன்மை, டூ தான் வரணும். த கிங்ஸ் டூ வார் ப்ராக்டிஸ். அரசர்கள் வார் ப்ராக்டிஸ், போர் பயிற்சி செய்கிறார்கள். த கிங்ஸ் டூ வார் ப்ராக்டிஸ். எ ஸ்டூடெண்ட் இதுவும் சிங்குலர். எ ஸ்டூடெண்ட் டஸ் நாட் வாண்ட் டு கிவ் அப் ஹிஸ் ஸ்டடீஸ். ஒரு மாணவன் அவர் படிச்சுட்டு இருக்கிற படிப்பை விடுவதற்கு, அதாவது ஸ்டாப் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டார். எ ஸ்டூடெண்ட் டஸ் நாட் வாண்ட் டு கிவ் அப் ஹிஸ் ஸ்டடீஸ். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். இந்த பிளாங்க்ஸில் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க வார்த்தைகளில் எந்த வார்த்தை வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. சிம்பிளான வேர்ட்ஸில் தான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஸோ சென்டென்ஸுடைய மீனிங்கையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த பேஜஸ் பக்கங்கள், அந்த பக்கங்கள், அப்போ பன்மை. த பேஜஸ் டு நாட் கிவ் எனி இன்ஃபர்மேஷன். எந்த தகவலும் கொடுக்கவில்லை. இன்ஃபர்மேஷன் தகவல், தகவல்கள்
பன்மையில் வந்துச்சுனாலும் இன்ஃபர்மேஷன் தான், இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. The pages do not give any information. The boy does all exercises correctly. அந்த பையன் எல்லா எக்ஸசைஸையும் சரியாக செய்கிறார். The boy does all exercises correctly. Boy அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் does யூஸ் பண்ணியிருக்கோம். We have all types of fruits. ஸோ we அப்படிங்கிறது பன்மை, அதனால் have யூஸ் பண்ணியிருக்கோம். We have all types of fruits. Now look at these sentences. My mobile. அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், he அப்படின்னு ஆரம்பிக்குது. அடுத்த சென்டென்ஸ் இட். ஸோ சென்டென்ஸுடைய மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தென் ப்ராக்கெட்டில் இருக்கிற வார்த்தைகளில் எந்த வார்த்தை வரும். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். மை மொபைல் சிங்குலர், என்னுடைய மொபைல். மை மொபைல் ஹேஸ் அன் இன்பில்ட் மெமரி. ஹேஸ் வந்து சிங்குலர். அடுத்ததும் ஹீ சிங்குலர் தான். ஸோ ஹீ ஹேஸ் ஆல் த ரைட்ஸ் டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது கேள்விகள் கேட்க. இட் டஸ் நாட் ஒர்க் அட் ஆல். இது வேலை செய்யவில்லை. இட் அப்படின்னா இது அப்படின்னு அர்த்தம், சிங்குலர், ஒருமை. அகைன் 3 sentences. இந்த 3 sentences உடைய மீனிங்கையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். நான் கொடுத்துருக்கிற வார்த்தைகள் ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்ச் பண்ணணும். அப்போ தான் உங்களால் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும், ஓனாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். நவ் லுக் அட் த பிளாங்க்ஸ். ப்ராக்கெட்டில் எந்த வார்த்தை வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இட் ஹேஸ் அ நியூ அப்பியரன்ஸ். இது ஒரு புது தோற்றத்தை கொண்டுள்ளது, வைத்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அந்த ஹேஸ், இட் ஹேஸ் எ நியூ அப்பியரன்ஸ். இட் ஹாவ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹாவ் யூஸ் பண்ணணும்னா இட்டுக்கு பதிலாக தே வரணும், இல்லைன்னா வி வரணும், இல்லைன்னா ப்ளூரல் நவுன் ஏதாவது வரணும். த பில்டிங்ஸ் ஹாவ் நியூ அப்பியரன்ஸ். அதே மாதிரி ஏ அப்படிங்கிறதுக்கு தமிழில் ஒரு இல்லைன்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம். இது ஒரு புதிய தோற்றத்தை கொண்டுள்ளது. த பில்டிங்ஸ் ஹாவ் எ நியூ அப்பியரன்ஸ். அந்த கட்டிடங்கள் ஒரு புதிய தோற்றத்தை கொண்டுள்ளன. த பில்டிங்ஸ் ஹாவ் எ நியூ அப்பியரன்ஸ். த பில்டிங்ஸ் அப்படிங்கிறது பன்மை, அதனால் ஹாவ் யூஸ் பண்ணுறோம். ஒரு பில்டிங் இருந்துச்சுன்னா ஹேஸ் வரும். வி ஹாவ் பீன் மோட்டிவேட்டட் பை ஆல் த டீச்சர்ஸ். அனைத்து ஆசிரியர்களாலும் நாங்கள் ஊக்கப்படுத்தப்பட்டோம். வி ஹாவ் பீன் மோட்டிவேட்டட் பை ஆல் த டீச்சர்ஸ். வி அப்படிங்கிறது பன்மை, அதனால் ஹாவ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி யூ அப்படின்னா நீ, நீங்கள். நீ அப்படிங்கிறது சிங்குலர், நீங்கள் அப்படிங்கிறது பன்மை. ஸோ ஒருத்தரை கூட நம்ம நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த யூ அப்படிங்கிறத மட்டும் நம்ம பன்மையோடு சேர்த்துக்கணும். யூ டு நாட் நோ ஹவு டு அட்ஜஸ்ட். உனக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தெரியலை. யூ டு நாட் நோ ஹவு டு அட்ஜஸ்ட். ஹேஸ், ஹாவ், அப்புறம் டூ, டஸ், இந்த 4 வார்த்தைகளை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும். இதில் இனிமேல் உங்களுக்கு டவுட் வராது. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராக்டிஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.